ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி ஒரு ப்ராடக்ட்டோட ரிவ்யூ பார்க்கலாம். இது நான் என் பிள்ளைங்களுக்காக வாங்கினேன். அவங்க எப்போயாவது கிச்சனில் நின்று சமைக்கும்போது காயெல்லாம் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு சாப்பர் வாங்கலாம்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். அதை தான் இன்றைக்கி வாங்கியிருக்கேன். இது ரொம்ப விலை கம்மியாக இருந்தது. மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பிளாஸ்டிக்கு, அந்த மோல்டு, அந்த கீழே பவுலு, அது எல்லாமே சூப்பராக நல்லா திக்காக இருந்தது. உள்ளே இந்த மாதிரி ஒரு பிளேட் அட்டாச்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி சாப்பர் த்ரெட்டால் இழுத்து சாப் பண்ணுற சாப்பர் பார்த்துருக்கேன். இது வந்து புதுசாக இருந்தது. ஹேண்ட் ப்ரெஸ் சாப்பர். அதில் ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அந்த லாக் அன்லாக் ஆகும், அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த சாப்பரோட ரிவ்யூஸ்லாம் நல்லா இருந்துச்சு. அதனால தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். சரி, இதை ஃபஸ்ட்டு நம்ம பாப்பாவே யூஸ் பண்ண சொல்லலான்ட்டு 2 வெங்காயம் நறுக்கியிருந்தேன். அதில் பாதி தான் போட்டுட்டு ப்ரெஸ் பண்ணுறா. அவளால் ப்ரெஸ் பண்ணவே முடியல. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லையா? நமக்கு இது முன்ன பின்ன யூஸ் பண்ணி பழக்கம் கிடையாது. அதனால் அதை நானும் செட் பண்ணி பார்த்தேன். அவளால் ப்ரெஸ் பண்ண முடியல. சரி, நானும் வாங்கி ப்ரெஸ் பண்ணி பார்த்தேன். அது முதல்ல பிளேடில் நல்லா உட்காரவே இல்லை. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு பிளேடை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் செட் பண்ணி ப்ரெஸ் பண்ணால் அப்பயும் முடியல. ரொம்ப ஸ்ட்ரக் ஆச்சு. அதுக்கப்புறம் 2 தடவை ப்ரெஸ் பண்ணால் அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் போங்கம்மா, நான் பண்ணல, நீங்களே பண்ணிக்கோங்கன்ட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் நான் ப்ரெஸ் பண்ண ஆரம்பித்தேன். நல்லா ஒர்க் ஆச்சு. நல்லா சாப் ஆகிருக்கு பாருங்கள். இதில் என்ன பிரச்சனைனா, நான் வந்து எடுத்துருக்கிற வெங்காய சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக நறுக்கியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் குட்டியாக நறுக்கியிருந்தால் அந்த வெங்காயம் சாப் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழித்து அவளே வந்தால், கொடுங்கம்மா நான் சாப் பண்ணி பார்க்குறேன் அப்படின்ட்டு. இப்போ வந்து கொஞ்சமாக தான் வெங்காயம் இருந்துச்சு. அவளே சாப் பண்ணால் நல்லா சாப் ஆச்சு. நல்லா சாப் ஆகுது பாருங்கள். இதில் என்ன பிரச்சனைனா, வெங்காயம் வந்து கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருந்தேன். அதுதான் பிரச்சனை. அதுவும் இல்லாமல் 2 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி போட்டு சாப் பண்ணுறதெல்லாம் முடியாது. ஒரு வெங்காயமாக தான் நம்ம இதில் பொடியாக சாப் பண்ணிக்கலாம். அதுவும் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி அதுக்கப்புறம் இதில் சாப்பரில் போட்டு இன்னும் பொடியாக கட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கேரட் எடுத்திருந்தேன். ஒரே ஒரு கேரட் தான், கொஞ்சம் சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதை போட்டதுமே பயங்கரமாக ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. சுத்தமாக அதை ப்ரெஸ் பண்ணவே முடியல. நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், ப்ரெஸ் பண்ணவே முடியல. சரின்ட்டு பிளேடை எடுத்துகிட்டு, சரி கேரட் நிறைய இருக்குது போல இருக்குன்ட்டு கொஞ்சம் கேரட்டை எடுத்துட்டேன் அதிலேருந்து. அதுக்கப்புறம் அந்த பிளேடில் செட் பண்ணால் செட்டே ஆகலை. அப்புறம் ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் செட் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணவும் முடியல. மறுபடியும் பிளேடை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு செட் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணால் ஓரளவுக்கு ஆச்சு. நான் கேரட் பீஸ் பாருங்கள், காட்டுறேன். இந்த அளவுக்கு தான் இருக்குது. இது கூட அதனால் சாப் பண்ண முடியல. அதையே 4 துண்டாக கட் பண்ணி போட்டுட்டு இருந்த கேரட்டையும் சேர்த்து சாப் பண்ணேன். சாப்பாச்சு பாருங்கள். நான் ரொம்ப சின்ன பீஸாக தான் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அது சாப் ஆகிடுச்சு. ஒரு கேரட் ஃபுல்லாகவே நல்லா பொடியாக சாப் பண்ணி எடுத்துட்டேன். இதுவும் அந்த வெங்காயம் மாதிரி தான், கொஞ்சம் பொடியாக சாப் பண்ணி போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா சாப் பண்ணி கொடுக்குது. ஸோ கேரட்டை நல்லா சாப் பண்ணி எடுத்தாச்சு. பிளேடை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை ஒரு தட்டில் போட்டுக்கிட்டேன். இப்போ அடுத்தது என்ன சாப் பண்ண போகிறோன்னா, பீன்ஸ். ஒரு 4-5 பீன்ஸ் தான் இருக்கும். அது ஒரு அரை இன்ச்சாக கட் பண்ணி வச்சுருந்தேன். சரி, பீன்ஸ் கம்மியாக இருக்கே, 2 கேபேஜும் சேர்த்துக்குவோம் அப்படின்ட்டு போட்டு சாப் பண்ணேன். அதே ஸ்ட்ரகிள் தான், பயங்கரமாக ஸ்ட்ரக் ஆச்சு. மறுபடியும் பிளேடை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் சாப் பண்ணேன். ஓரளவுக்கு நல்லா சாப் ஆயிடுச்சு. ஓகே, நல்லா சாப் ஆகுது. இதில் என்ன பிரச்சனைனா, இது எல்லாமே நான் கையிலேயே நல்லா சூப்பராக, இதை விட ஃபாஸ்ட்டாக நல்லா நறுக்கிடுவேன் பொடியாக. இது வந்து என் குழந்தைங்களுக்காக வாங்கினது. அவளுங்களுக்கு இந்த அளவுக்கு பொடியாலாம் கட் பண்ண வராது. இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணுறதுக்கு கத்தி கையில் பட்டுருமே அப்படின்றதுக்காக தான் இந்த சாப்பரே வாங்கினேன். ஆனால் இந்த சாப்பர்லேயே நம்ம பொடியாக தான் கட் பண்ணி இதில் சேர்க்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கு எதுக்கு சாப்பர் அப்படின்லாம் தோணுச்சு. சரி வாங்க, அடுத்தது கேபேஜ் கட் பண்ணி பார்ப்போம். கேபேஜை வந்து ஃபுல்லாக ஒரு லேயராக எடுத்துக்கிட்டேன். நான் ஆல்ரெடி பொடியாக தான் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையுமே ஒரு லேயராக எடுத்துக்கிட்டு இப்போ சாப் பண்ணலாம். நல்லா சாப் ஆகுது பாருங்கள்.
மேபி இது கேபேஜ் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அந்த பொரியலுக்கு நறுக்கிறதுக்கு. அதுக்கு வேணால் இது நல்லாயிருக்கு. ஒரு லேயராக எடுத்து போட்டுடலாம், நம்ம பொடியாக கட் பண்ண வேண்டியதும் இல்லை. இந்த மாதிரி லேயராக எடுத்து போட்டுட்டாலே நல்லா சாப் பண்ணிடுது. கேபேஜுக்கு ஓகே. அடுத்தது தக்காளி. இதுவும் ஒரு தக்காளி தான், 8 பீஸாக நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி எப்படி சாப் பண்ணுதுன்னு பார்க்கலாம். வாவ், சூப்பராக சாப் பண்ணுதுங்க. மேபி இது ஃப்ரூட்ஸுக்கு நல்லா செட் ஆகும்னு நினைக்கிறேன். தக்காளி நல்லா சாப் ஆகிடுச்சு. ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் போல இருக்குது. இது நல்லா பழுத்த தக்காளியாக இருக்கவுமே நல்லாவே சாப் ஆகிடுச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் எடுக்குது. இதுக்கு நான் மிக்சியில் போட்டு ஒரு சுற்றிடுவேன். சரி, ஒரு தக்காளி தான் கம்மியாக இருக்குது, எல்லாமே போய் அந்த பவுலில் போய் ஒட்டிக்கிச்சு. இருந்த கேப்சிகமையும் போட்டு அதையும் சாப் பண்ணலான்ட்டு அதையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்டக் ஆச்சு, அதுக்கப்புறம் ஓகே அந்த தக்காளியோடு சேர்த்து அந்த கேப்சிகத்தையும் நல்லா சாப் பண்ணிடுச்சு. இந்த ப்ராடக்ட் யாருக்கு யூஸ் ஆகும்னா, புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்களுக்கு, கத்தியை பிடிக்க பயப்படுறவங்களுக்கு, அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் யூஸ் ஆகும். ஆனால் அந்த மாதிரி ஆளுங்க கூட பொடியாக கட் பண்ணிட்டு தான் நம்ம ஆட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த ப்ராடக்ட்டில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ரெசிபி ஆஃப் பானுவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.